எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அதாவது அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா, சிலுவாம் குளத்தில் அந்த பார்வை அடைந்த அந்த குருடன் இருந்தான் இல்லையா, அப்போ அங்கே இருக்கிற நபர்கள், அதாவது சீஷர்கள் என்ன கேட்பாங்கன்னா, ஆண்டவரே, இவன் குருடனாக பிறந்தது இவன் செஞ்ச பாவமா இல்லை இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமான்னு கேட்பாங்க. அப்போ தேவன் சொல்லுவார், தேவனோட நாம மகிமைக்கென்று இவன் இப்படி பிறந்தான். ஸோ ஆண்டவர் வந்துட்டு மிகவும் நமக்கு சப்போர்ட் பண்ணுகிற தேவன், நம்மளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத தேவன். அந்த இடத்துல ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியம் சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஆனால் அவர் ஏன் இப்படி சொல்லணும்? அதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டியது. என்னதான் உங்களுக்கு பரம்பரையாய் சாபங்கள் பாவங்கள் பின்தொடர்ந்து அந்த ரத்தத்தில் டிஎன்ஏல கலந்து வருது, நீ இன்னாருடைய பிள்ளை என்று அநேகர் உங்களை ஒடுக்கினாலும் கூட நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும். தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படி இருக்கிறாராம், அவர் நம்மளை தாயின் கருவில் நம்ம வெளிப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாராம், நம்மளை அறிந்திருக்கிறார், நம்மளை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார், நம்மளை தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டிருக்கிறார் ஜாதிகளுக்கு. ஸோ தேவன் நம்ம தாயின் கருவில் இப்படி பரிசுத்தம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு அவர் மீது அளவற்ற அன்பு இருக்கும், அவர் மீது ஒரு பற்று உருவாகும், அவரே நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம எல்லாருமே ஏசப்பாவுடைய டிஎன்ஏ, அதாவது ஹோலி ஸ்பிரிட்டுடைய டிஎன்ஏவாக நம்ம மாறிடுறோம். ஸோ அப்படி ஆண்டவருடைய டிஎன்ஏவாக நம்ம மாறுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம மாதம் மாதம் உட்கொள்ளுறோம். ஸோ தேவனை நினைவு கூறுறோம். ஸோ தேவனை நினைவு கூறும் பொழுது நம்ம மேலே இருக்கிற எந்த ஒரு பாவமோ சாபமோ என்ன ஆகாது, நம்ம வாழ்க்கையில் அது பின்தொடராது. அதை மீறி உங்களை அது பின்தொடருதுன்னா நீங்கள் சில எல்லைகளில் உங்களை ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து சில காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களை எல்லா காரியங்களிலிருந்தும் பிரித்தெடுத்து பரிசுத்த பண்ணி வைப்பார். ஸோ தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ உன்னுடைய தகப்பன் இன்னார், உன் தாய் இன்னார், அவங்க மூலமாக இந்த சாபங்கள் வந்தது, இல்லை என்னுடைய பாவத்தினால் இந்த சாபங்கள் வந்தது, இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வா. ஏன்னா தேவன் உன்னை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கும் பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமேன்.